இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ளதான வசனங்களை நான் வாசிக்கிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ளதான வசனங்கள். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரன் ஆகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்திலே வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்திலே உனக்கு பங்கு இல்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றார். அன்பின் தெய்வமே, என்னுடைய இருதயத்திலே இந்த வேத பகுதிக்காக நன்றி சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் பேசுவதாக எந்த மனுஷனாலும் செய்ய முடியாதவைகளை ஆண்டவரே உம்முடைய வசனம் செய்யும். வறண்ட நிலத்திலே கூட தண்ணீரை ஊற்றி ஆண்டவரே அதிலே ஆசீர்வாதங்களை முளைப்பிக்கிற வல்லமை உடைய வசனத்துக்கு உண்டு. வறண்டு போயிருக்கிறவருடைய வாழ்க்கையும் கலக்கத்தோடு பயத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளிடத்திலேயும் இந்த வசனங்கள் மூலமாய் பேசி ஆசீர்வதியும் தேவ கிருபையை வார்த்தை மூலமாய் இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நேற்றைய தினத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்காக செபித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் ஒரு வேத பகுதியை எடுத்து என்னை வாசிக்கும்படியாக சொன்னார். கடந்த நாளிலே ஒரு சகோதரருடைய வீட்டிலே ஜெப கூட்டத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு வசனத்தை பேசினேன். ஆனால் அது பேசின நாள் முதல் கொண்டு என்னுடைய இருதயத்திலே இந்த வசனம் ஆழமாய் பதிந்தது. நேற்று மாலையை ஜெபிக்கும்படியாக அமர்ந்த பொழுது தேவன் இந்த வேத பகுதியை எடுத்து வாசித்து சொன்னார். இந்த வேத பகுதியில் அநேக சம்பவங்கள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேளைக்கு அருகாமையிலே வந்த பொழுது ஆண்டவர் தம்முடைய சீஷர்களோடு கூட பந்தியிலே இருக்கிறார். அவர் இந்த பந்தியிலே அமர்ந்து கொண்டு அநேக காரியங்களை அவர் நினைவு கூர்ந்து பார்க்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் தேவன் அந்த இடத்திலே இருந்து சில காரியங்களை தியானித்து பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் பிதாவாகிய தேவன் தன்னுடைய கையிலே எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதையும் நீங்க 3ஆம் வசனத்தை கவனித்தீர்களானால், தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதையும்
தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து எழுதப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் அறியாதவரா இயேசு என்று சொன்னால் அல்ல, எல்லாவற்றையும் இயேசு அறிந்தவர். சொல்லுவீங்க, அவருக்கு நிகழ்காலம் தெரியும், அவருக்கு கடந்த காலம் தெரியும், அவருக்கு எதிர்காலம் தெரியும், அவருக்கு மறைவான காலங்களும் நேரங்களும் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிற தேவன். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, மனுஷருடைய உள்ளத்தில் இருக்கிறதையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறவர். எல்லாம் அவருக்கு தெரியும். அப்படியானால் இங்கே அறிந்தார் என்று சொன்னால் அவர் நினைவு கூர்ந்து பார்க்கிறார். பிதாவாகிய தேவன் என்னிடத்தை எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுத்தார். நான் தேவனிடத்துக்கு போகிறவன், நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன் என்று எல்லாம் தன்னை குறித்து இதுவரை மற்றவர்களை குறித்து, இதுவரை வியாதியஸ்தர்களை குறித்து, பிரச்சனை இருக்கிறவர்களை குறித்து, பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை குறித்தெல்லாம் சிந்தித்த நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த இடத்திலே தன்னை குறித்து ஒரு காரியத்தை சிந்திக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து வந்தவன், நான் பிதாவினிடத்துக்கு போக போகிறவன், பிதாவினுடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதை அறிந்து அவர் ஒரு நிமிடம் தன்னுடைய சீஷர்களை திரும்பி பார்க்கிறார். அவருடைய 12 சீஷர்களும் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இங்க ஒரு வசனத்தை ஒரு வசனம் பலம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை அழைத்த பொழுது என்ன அன்பு வைத்தாரோ அந்த அன்பை அவர் போகும் பொழுதும் வைத்து விட்டு போனார். அல்லேலூயா. நீங்க 1ஆம் வசனத்தை வாசித்தீர்களா, இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அப்படின்னா அவருடைய சீஷர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களுக்கு அன்பு வைத்தார். ஆமென். இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் ஒரு வார்த்தையை தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார். உன்னை பாமா மகளே கூட்டப்ப என்ன அன்பு வச்சாரோ அதே அன்பு இன்னைக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த அன்பு மாறவே இல்லை. ஆமென். நம்ம ஒருவேளை இன்னைக்கு சில குற்றங்களை செய்திருக்கலாம், நமக்குள்ள சில பாவங்கள் இருக்கலாம், நமக்குள்ள சில பலவீனங்கள் வந்திருக்கலாம். வசனம் சொல்லுது, அவர் ஆரம்பத்தில் என்ன அன்பு வச்சாரோ முடிவு பரியந்தமும் அதை அன்பு வைப்பார். ஆமென். மனுஷனுடைய அன்பு மாறும், ஆனால் தேவனுடைய அன்பு ஒரு காலம் மாறவே மாறாது. அவர் அவர்களுக்கு ஆரம்பத்திலே வைத்திருந்த, நாம் தெரிந்து கொண்டவர்களுக்கு ஆரம்பத்திலே வைத்த அன்பை முடிவு பரியந்தமும் அவருக்கு அந்த அன்பை வச்சுட்டு அவர் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு என்ன செய்யறாருன்னா, ஒரு பாத்திரத்தை தண்ணீரை எடுத்துக்கொண்டு எல்லா சீஷனுடைய கால்களையும் கழுவுறார். யோசித்து பார்க்கிற எதை யோசிச்சுட்டு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யறார் அப்படின்னா, நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன், இந்த உலகத்தில் எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மறுபடியும் நான் தேவனிடத்துக்கு போக போகிறவன். ஆமென். அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன செய்யறாருன்னா எல்லா காலையும் போய் கழுவுறாரு. இது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. உனக்கு சென்னை பட்டணத்துல எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டார். அப்படின்னு உங்களை யாரையாவது பார்த்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சென்னை பட்டணத்துக்கு மேல சகல அதிகாரத்தையும் கொடுத்துட்டார். யாரு நினைக்கிறீங்களோ 2014 அவங்க தான் செய்யணும். உங்க சாய்ஸ். உங்க கையில அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. நீங்க என்ன வேணாலும் டிசைட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, யார் போறாங்க இல்ல எவ்வளோ சத்தியம் பண்ணி பரலோகத்துக்கு போயிருக்க இதையும் சொல்லிட்டேன். நீ பரலோகத்துக்கு போக போறவன். நீ யாருன்னா கடவுள்கிட்ட இருந்து இறங்கி வந்த குழந்தை. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லா காலையும் போய் கடவுள் என்ன செய்யணும் செய்ய எல்லாரும் என் காலம் கழுவுங்க. எல்லாரும் என் காலம் கழுவுங்க. ஏன்னா நான் யாரு? கடவுளுடைய குழந்தை. நான் யாரு? ஐயோ, எனக்கு இப்படிப்பட்ட அதிகாரங்கள் இருக்கிறது. நான் எங்க போக போறேன்? நான் மரித்தாலும் பரவாயில்ல போக போறேன். என்ன வந்துடும்? மனுஷனுக்கு அந்த வேட்டைமை வந்துடும், பெரிய பெருமை வந்துடும். நான் கடவுள்கிட்ட இருந்து வந்தவன், கடவுள்கிட்ட போக போறவன். எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரமும் கொடுத்திருக்கு. எல்லா அதிகாரமும் எல்லாம் இருந்தப்போ என்ன செஞ்சாருன்னா, நேரா போனாரு, ஒரு சட்டியில தண்ணி எடுத்தாரு, ஒரு துணி எடுத்தாரு, ஒவ்வொருத்தன் காலை கழுவுறாரு. நேர பேதரிடத்தில் வந்த பொழுது பேதர் அவரை பார்த்து கொஞ்சம் ஆண்டவரை நிறுத்துங்க. இயேசுவை கூப்பிடல, இம்மானுவேலை கூப்பிடல,
நீர் கால்களை கழுவலாமா? எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஆண்டவர் எனக்கு அந்த கிருபை தருவார்னு தெரியல. அதுக்காக இப்போ பாஸ்டர் ரொம்ப பெருமையாக இருந்தார் நினைச்சுக்காதீங்க. எல்லாரும் காலையும் கழுவணும்னு எனக்கு ஒரு ஆசை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு நாள் வரும் ஆகியோர் உணர்த்தும் பொழுது அந்த காரியம் செய்யப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து கடவுள் பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து எல்லா கால்களையும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவ்வளவு தாழ்மையான தேவன். ஆமென். தான் யார் என்பதை அறிந்த பிற்பாடு இதை செய்கிற தேவன். அவர் அறியாமல் செய்யவில்லை. தான் யார், தான் எங்கே போகிறேன், தான் எங்கிருந்து வந்தவர், தன்னிடத்தில் என்ன அதிகாரம் கொண்டு எல்லாவற்றையும் அறிந்துட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்லுவாரு, நானே உங்க கால்களை கழுவினது உண்டானா நீங்கள் ஒருவர் தாழ்மையா தயவா இருக்கணும். மனித குலத்துக்கு தாழ்மை என்கூடிய ஒரு பெரிய சத்தியத்தை சொன்னவர் அல்ல, செய்தவர். செய்தவர் செய்தவர். இயேசு சொல்ற தெய்வம் இல்லை. நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, பேச்செல்லாம் பார்த்தா நல்ல பழமா இருக்கும், செயல் ஒன்றும் இருக்காது. செயல் ஜீரோ தான் இருக்கும். ஆனா பேச்சு அட்டையப்பா இந்த மாதிரி பரிசுத்தவான் எவனும் கிடையாது, இதுக்கப்புறம் நான் தான் பிறக்கணும் என்ன இந்த மாதிரி பெந்தகோஸ்தே காரி யாருமே பார்த்ததே கிடையாது. பேச்சு அப்படிதான் இருக்கும். செயலுக்கு இருக்குன்னா பேச்சுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கும். நான் பைபிள் சொல்றேன், இயேசு சொல்லவில்லை, இயேசு செய்கிறது. அவர் செஞ்சார். அவர் சொன்னாரு, நான் செய்ததை நீங்கள் செய்யுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாழ்மையா இருக்கு. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஒரு கிருபை வேணுமா? கிருபை வேணுமா? ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரு காரியம் செஞ்சா போதும், தாழ்மையா இருக்கணும். தேவ சமூகத்துல தாழ்மையா இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் தாழ்மையா இருக்கணும். ஆமென். கிருபை எங்கிருந்து கிடைக்கும்? சொல்றேன், ஜீவனை விட உயிரை விட உங்களுக்கு கிருபை நல்லதாண்டவர். அந்த நல்ல கிருபை எங்கிருந்து தம்பி கிடைக்கும்? தாழ்மை. தாழ்மை பேசுறதுல இல்ல, தாழ்மை செய்யறதுல, நடக்கையில தாழ்மை. இந்த தாழ்மையோடு நடக்கும் பொழுது பரிசுத்தமுள்ள தெய்வம் நம்ம கடவுளாக கிருபை கிடைத்தார். ஹல்லேலூயா. ஆனாலும் இதிலே ஒரு வசனம் குறிப்பிட்டு காண்பிக்கிறேன். மகிமை உண்டாவதாக. 7ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறிய மாட்டாய், இனிமேல் அறிவாய். பிரதர் சிஸ்டர், என்னவோ செய்கிறாரு நம்ம வாழ்க்கையில், ஆனா என்ன செய்கிறாருன்னா தெரியல. இன்னைக்கு பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலை, என்ன என் வாழ்க்கையில நடக்குது, ஏன் இது நடக்குது, எதுக்காக தேவன் இதை அனுமதி சொல்கிறாரு, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தெரியல. தேவன் முகமுகமா சொல்றாரு, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறிய மாட்டா, இனிமேல் அறிவாய். இனிமேல் உனக்கு தெரியும், இதுக்கப்புறம் உனக்கு தெரியும். ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையை அனுமதிச்சா, ஏன் இப்படி ஒரு சோதனை வாழ்க்கையில வந்துச்சு, ஏன் இப்படி ஒரு தோல்வி எனக்கு வந்துச்சு, ஏன் இப்படி ஒரு இழப்பு எனக்கு வந்துச்சு, ஏன் இந்த காரியம் இப்படி முடிந்தது, இனிமேல் தெரியும். இதுவரைக்கும் தெரியல, இதுவரைக்கும் உங்க கண்ணை கட்டி விட்டாம இருக்கு, இதுவரைக்கும் எல்லாமே பிளாங்கா இருக்கு, இதுவரைக்கும் எல்லாம் பிளைண்டா இருக்கு. சொல்றாரு, நான் செய்கிறது இதுதான் இப்பொழுது நீ அறிய மாட்டாங்க, இப்பொழுது தெரியாது மகனே. மகனே, இனிமேல் அறிவோம். வார்த்தை என்னன்னா, இதுவரைக்கும் பேதுருவின் காலம் அறியாத காலம், இனி பேதுருவுக்கு அறிகிற காலம், இனிமேல் அறிவோம். இதுவரைக்கும் அவளுக்கு ஒரே கன்ஃபியூஸ். ஏன் இந்த ஆண்டவர் நம்ம காலப்பட்டு கழித்து கிடக்கிறார், எதுக்கு நம்ம காலப்பட்டு கழுவணும், ஏன் கழுவுறாரு, இதை ஏன் செய்யறாரு, ஏன் இதுவரைக்கும் தெரியல. அப்போ ஆண்டவர் சொன்னார், இனிமேல் உங்களுக்கு தெரியும். விசுவாச நம்முடைய குல
விண்ணப்பங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்கிற காலங்களாய் கர்த்தர் வரும் நாட்களை வைத்திருக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அறியாத செயல்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவன். அல்லேலூயா. நீங்க வேதத்தின் படி எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால் ஒருவரும் தேவனுடைய செயலை நிதானிக்கவே முடியாது. பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பத்திலே எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீங்கள் அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ என்ன செய்ய மாட்ட, அறிய மாட்ட. உங்களுக்கு மொத்தம் 3 விஷயம் தெரியாது. ஆண்டவருக்கு மனித குலத்துக்கு சொல்றாரு, நீங்க இவ்வளவு பெரிய ஆளானாருங்க, ஆனா 3 விஷயத்தை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. உங்களுக்குள்ள என்ன திறமைகள் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அது என்ன? முதலாவது ஆவியின் வழி. என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஏன் இத சொல்றாரு? ஆவிக்குரிய வழி. நம்ம என்னென்னவோ பிரச்சனைகளை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவர் நம்ம சொல்லுவார், சிம்பிளா ஜெபம் தெரியாத ஜெபிக்கணும்னு. பட் நீங்க சில பிரச்சனைகளை கொண்டு வந்து சொல்றீங்க, கர்த்தர் சொல்லுவார் ஜெபம் பண்ணு சொல்லுவாரு. அதிகாலையில் ஜெபம் பண்ணு, இல்ல பைபிள் வாசி, இல்ல பொருத்தனை பண்ணு, எல்லாம் நம்ம தெரிஞ்சதுதான். ஆனா ஆவிக்குரிய வழியில இந்த பிரச்சனைக்கு இதுதான் முடிவுன்றது தெரியாது. வசனம் சொல்லுங்க, அந்த ஆவின் வழியை மட்டும் ஒருத்தனாலே நினைக்கிறேன். அல்லேலூயா. அதான் பெரிய சாலமோன் ஞானி எழுதுறான், ஆவியின் வழி இன்னதென்றும். அதே மாதிரி கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம். எப்படி எலும்பு உருவாகுது? கரு உருவாகுது தெரியும், கரு உருவாகுது டாக்டருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த கருவுல இருந்து எலும்பு எப்படி உருவாகுது? இன்னைக்கு வரைக்கும் மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்றாங்க, கண்டுபிடிக்க முடியல. அந்த எலும்பு எப்படி உருவாகும்? கரு வளர்ந்து அவ்வளவுதான் தெரியும். அந்த கருவுக்குள்ள எலும்பு எப்படி உருவாகுது? அதை உருவாக்குகிறார். அந்த எலும்புகள் உருவாகும் விதம் மனுஷனுக்கு தெரியாது. சொல்றாரு, இது மாதிரியே. அல்லேலூயா. எதுக்கு உதாரணத்தை என்ன சொல்றாரு? இது மாதிரி அறியாதிருக்கிறது போலவே. ஆமென். எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை அறியாது. அதையும் தெரியாது. ஏன் செய்யறாரு? இப்ப தெரியாது, ஆனா இனிமேல் தெரியும். இனிமேல் தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. செய்தி தலைப்பாய் எடுத்துக்கொள்ளுங்க, அறியாத செயல்கள். தேவன் நம்ம எப்படி நடத்த போகிறார் அப்படின்னு சொன்னா, ஏதோ நாம் நினைத்திருக்கிறபடி அல்ல, நாம் யோசிக்கிறபடி அல்ல, நாம போட்டு வச்சிருக்கிற திட்டத்தின்படி அல்ல, அவர் அதன்படியும் அல்லாமல் நாம் அறியாத வழிகள் மூலமாக நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. வேதத்துல வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும், சொல்லுங்க, நானே ஜீவனமாய் இருக்கிறேன். இயேசு தான் வழி. இயேசு வழி ஒன்றாக இருந்தாலும் நம்மை நடத்த போகிறது ஒரே வழியில் அல்ல. தேவன் பல வழிகளிலே நம்மை நடத்தக்கூடிய தேவன். பல வழிகளிலே, பல செயல்களிலே, பல முறைகளிலே உங்களை தேவன் நடத்துகிறவர். நீங்க இயேசு ஒரே வழிதான். அந்த ஒரு வழிக்குள்ள தேவன் பல வழிகளை வச்சிருக்கிறார். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் நினைவுகள், நல்ல சத்தமா வாசிங்க, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் என் வழியும் ஒருமுறை சொல்லப்படல. இங்க வேதத்துல என்ன எழுதிருக்கு? வழிகள். அல்லேலூயா. வழிகள். ஆமென். உங்க வழிகள்
என் வழிகள் அல்ல அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, நான் பல வழிகளை வைத்திருக்கிறேன். ஆமென். நீங்க நினைக்கிற எப்படி இது நடக்கும், ஆண்டவர் எப்படி இப்படி கொண்டு போவார், என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறது, எப்படி முடியும் சொல்றேன். நீ அறியாத காரியங்கள் மூலமாக தேவன் நடத்தக்கூடிய தேவன். அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான் இப்படியாக. 25ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை கர்த்தாவே வாசிங்க. 25ஆம் சங்கீதம். கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு என்ன பண்ணுங்க, வழியை சொல்லல, என்ன சொன்னாரு, வழிகளை. கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தார். அப்போ ஆண்டவரிடத்திலே பலவிதமான பாதைகள் வழிகள் உண்டு. ஆமென். பலவிதமான வழிகள், பலவிதமான செயல்கள். சொல்றேன், நீ அறியாத எத்தனையோ வழிகளையும் தேவன் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுக்கு ஒரு வழிதான் தெரியும், நமக்கு இயேசுல ஒரே வழிதான் தெரியும். ஆனா நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நாம் அறியாத பல வழிகளிலே நம்மை நடத்தக்கூடியது, பல வழிகளிலே, பல முறைகளிலே நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன். அவருடைய நடத்துதல் மிக வித்தியாசமானது, அவருடைய ஆசீர்வாதம் மிக வித்தியாசமானது. மனுஷன் நினைக்கிறபடி அல்ல, அதற்கு மேலாய் நினைக்கிற தேவன், அதற்கு மேலாய் நடத்துகிற தேவன், அதற்கு மேலாய் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அறியாத செயல்கள் மூலமாய் நம்மை நடத்துகிற தேவன். விசுவாசிக்கும் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நினைக்கிறபடி அல்ல ஆண்டவரே, என் வழிகளின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய வழிகளில் எல்லாம் நினைக்கிறேன். என்னென்ன வழிகள்லாம் வச்சிருக்கீங்க வாழ்க்கையில, அந்த வழிகள் வழியாக நினைக்கிறோம். இது முடிஞ்சாதான் இந்த காரியம் முடியும், அது நடந்தாதான் இந்த காரியம் நடக்கும். சொல்றேன், இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், கர்த்தர் நீ அறியாத பல வழிகளை உன் வாழ்க்கையில வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு தெரியாத அந்த காரியங்கள், ஆண்டவர் செய்த செயல் மனுஷனுக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தருடைய செயல் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில குறுக்கிட்டு கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் இந்த விதமா சொன்னா, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய பைபாஸ் வச்சிருக்கிறாரு, நிறைய வாழ்க்கையில ஆண்டவர் ஷார்ட் கட் வச்சிருக்கிறாரு, நிறைய நம்ம வாழ்க்கையில ஸ்ட்ரீட் வச்சிருக்கிறாரு, நிறைய வாழ்க்கையில சந்து வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பல வழிகளை நடத்தக்கூடிய தேவன். அல்லேலூயா. நம்ம இப்படிதான் நடத்துவோன்று அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிடக்கூடாது, நம்ம அப்படி முடிவு பண்ணக்கூடாது. நமக்கு தாவீது மாதிரி ஒரு ஜெபம் வேணும். உங்களுடைய வழிகளை எனக்கு போதிக்கணும், உங்களுடைய பாதைகளை எனக்கு போதிக்கணும், உங்களுடைய வழிகளை எனக்கு நடக்கும். நீங்க நம்ம போயிட்டே இருப்போம், நம்ம சொல்றோம் இதான் நல்ல பைபாஸ், வேகமா போயிட்டே இருப்பீங்க, இதுதான் நம்ம வழி, ஆண்டவர் தான் வச்சிருக்காரு. திடீர்னு ஆண்டவர் டேக் டைவர்ஸ் இருப்பாரு, லெஃப்டே எழுதுவாரு, அப்படியே திரும்பணும். பார்த்தா ஒரு ஊருக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருப்போம், ஒரே பிரச்சனைகளை சுத்திக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் சொல்வாரு, அந்த தெரு பக்கம் லெஃப்ட் எடுவாரு, அந்த வீட்டுக்கு போடுவாரு. எல்லாமே தீர்க்க சொல்ல வாழ்க்கையில கர்த்தர் அப்படித்தான் அவங்க கொண்டு போயிருக்கோம். அல்லேலூயா. பைபிள் பிரகாரம் எல்லாத்தையுமே பேசுவேன், என்னுடைய ஓன் வார்த்தைகளை எப்போ சொல்றது. நான் பைபிள் தான் கற்றுக்கிட்டேன். இந்த பைபாஸ் ரோடு ஆண்டவர் எப்படி பைபாஸ் ரோட நடத்துறது தெரியுமா? நீங்க வாசிங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 48ஆவது வசனம். ஆதியாகமம் 24:48. தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு எலியேசர் சொன்னான், நான் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள நேர் வழி, அப்படின்னா பைபாஸ், டைரக்டா நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த எலியேசர் ஆண்டவர் எப்படி நடத்தினாரா? டைரக்டா பைபாஸ், நேர் வழி. கடந்த நாள் ஒரு ஊருக்கு போனோம். அந்த ஊருக்கு
ஊருக்கு போகும்போது அந்த ஊர்ல பஸ் ஸ்டாண்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு பஸ் வந்த உடனே அதை ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற பேச்சுட்ட பொழுது அங்க இருக்கிற ஒரு சகோதரன் சொன்னார், பிரதர் இதுல நீங்க ஏறினீங்கன்னா 4 hours ஆகும், 4 மணி நேரம் என் டு எண்ட் வரும். அதை ஏறி அவர் போயிட்டாரு. வைத்தியக்காரன் என் டு எண்ட் தான், எனக்கு ஒண்ணும் புரியல. அப்புறம் கேட்டா சொன்னாங்க எண்டு டு எண்டுனா இங்க புறப்பட்டா நேரம் அங்க போய் தான் நிற்போம். நடுவில் எந்த பஸ் ஸ்டாண்ட் நிறுத்த மாட்டோம், எங்க யாரை ஏற்ற மாட்டோம். எவ்வளவு டிக்கெட் போட்டாலும் அதோட கிளம்பி இங்க இருந்து இன்னொருத்தர் பழக்கம் கொடுத்தாரு. கொஞ்ச நேரம் காத்துட்டே இருந்தோம், எங்கடா வரும் என் டு எண்டு போர்டு வச்சு உட்காந்தோம். 1.25 மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தோம். அவன் எந்த ஊருக்குள்ளேயும் போகல, எந்த ரோட்டுக்குள்ளேயும் சுத்தல, யாரையும் இடையே ஏற்றிக் கொள்ளல. அது எப்படி இருந்துச்சு? நேர் வழி. ஏறி உட்கார்ந்தா பஸ் கொஞ்சம் கூட இப்படி ஆடக்கூட இல்லைங்க. நல்ல கம்மத்துவம் வந்து நல்ல காத்தடிக்குது. சும்மா பாட்ட டிரைவர் தூக்கிட்டாரு தெரியல. டிரைவர் ஸ்டேஜ் வச்சு அப்படியே இப்படி கூட கொஞ்சம் கூட ஸ்டேட் பண்ணல. அப்படியே பாட்டு வச்சுக்கிட்டு வந்துட்டே இருக்கிற வண்டி நேர ஸ்மூத் அழகாக போயிட்டே. ஒருவேளை சில நேரத்தில் கத்திர அப்படி கூட நம்மளை நடத்துவா, எங்கேயும் ஒரு சேஃப் வராது. வண்டி எப்படி போவோம்? ஜம்முன்னு போவோம், அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போவோம். ஒரு நோ ப்ராப்ளம். அதோ என் முன்னாடி ஆசீர்வாதம் இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது, யாரையும் எதுவும் பண்ண முடியாது. ஓ நடுவில் எவனும் கூட கீழே வரவே இல்லை. அல்லேலூயா. எந்த நமக்கு பொல்லாத செய்யறவங்க இல்ல. நம்ம பிரயாணத்தை டிலே பண்ணக்கூடிய ஆளு, பிரச்சனை பண்ணக்கூடிய பிசாசு, ஒரு பிசாசு யார வண்டி எப்படி போயிட்டு இருக்கு? ஓ என் டு என். அல்லேலூயா. ஆர்சி காமராஜர் திருமாவளவன் வாசல் சபையில ஏறின வண்டி நேரா ஆசீர்வாதம் போற வரைக்கும் போயிட்டே இருக்கு. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஒரு தடையும் வரல. அல்லேலூயா. எந்த பொம்பளை பிசாசு வாலிக குறிக்கல, ஆண்டவருக்கு தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த வண்டிக்கு கொடுத்தாலும் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வண்டி எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்ட்ரெயிட்டா போகுது, நேர் வழி. நோ ஷேக், நோ டைவர்ஷன், நோ ஸ்டாப். ஒருவேளை கர்த்தர் உன்னை போய் அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இதே மாதிரி தான் எல்லா வழியும் நடத்துவாங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்தோத்திரம் நான் சொல்றேன். அப்படியே எல்லாத்தையும் நடத்த மாட்டாரு, பல வழிகள். இது கர்த்தருடைய வழி. பாருங்க, எலியேசரிடத்திலே ஆபிரகாம் தன் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தான். எலியேசருக்கு இதுக்கே பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. ஒருவேளை நான் கூப்பிட்டு அந்த பொண்ணு வரலன்னா என்ன ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா போ, என் தேவனுக்கு கிருபை பாராட்டுவா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு ஆபிரகாம். நேரா வந்தாரு. அவர் நோ ரிஸ்க், எந்த ரிஸ்க் எடுக்கல. கிணத்துக்கிட்ட வந்து பார்த்தாரு. ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே நான் கேட்பேன், கேட்க 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 தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். எவன் தண்ணி கொடுக்குறாலும் அவன் எஜமானுக்கு போடாது. டைரக்ட் நேர் வழி. அப்படிதான் நடத்தல ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க சில பேர் கேட்குறீங்க, ஆண்டவரே இதுன்னா இந்த சீட்டு வரட்டும். அல்லேலூயா. வெள்ளப்பூ வந்தா அப்படி எடுத்துக்கிறேன், சிவப்பு பூ வந்தா இப்படி எடுத்துக்கிறேன். நீ வெள்ளப்பூ அப்படி போனா சிவப்பு பூ. நேரா வந்தாச்சு, பொண்ணு கிடைச்சாச்சு, பிக்ஸ் பண்ணியாச்சு. அல்லேலூயா. அவ எவ்வளவு நல்ல பொண்ணு பாருங்க, கூப்பிட்டோட வரேன். வரியாமா? அவ அப்பா அம்மா கேட்டா, உங்க பொண்ணை கூட்டிட்டு போட்டுமா? அப்பா அம்மா சொன்னாங்க. அவ வந்தா கூப்பிட்டு போங்க. இவன் கேட்டா, நீ வரியாமா? எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டாடி. லாபம் கூட சண்டை போட்டு இந்த வீட்டை விட்டு போனா போகுதாயப்பா சாமி, உடனே கிளம்பிடா இயேசு கூட. அல்லேலூயா. தேவன் நாம் அறியாத பல வழிகளிலே, பல செயல்களிலே தேவன் செய்து நமக்கு தெரியாதுங்க, பல விதங்களிலே செய்வார். அல்லேலூயா. அப்புறம் முதல்ல சொல்ல, உங்களை தேவன் நேர்வழியில்
நேரான வழியில நடத்துவார். உங்களுக்கு அந்த நேரான வழியில பிரச்சனையே இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க போவீங்க, ஜெபம் பண்ணிட்டு போவீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஜெபம் பண்ணிட்டு போவீங்க, வேலை ப்ரமோஷன் கிடைக்கும். ஜெபம் பண்ணிட்டு போவீங்க, உங்களுக்கு புள்ள கிடைக்கும். ஜெபம் பண்ணிட்டு போவீங்க, புள்ள கிடைக்கும். ஜெபம் பண்ணிட்டு போவீங்க, இது நோ ப்ராப்ளமே. ஆனா தேவன் நடத்துகிற இன்னொரு வழி உண்டு. another way, இன்னொரு செயல். அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் புத்தகத்திலேயே 45ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 45:7. சீக்கிரம் வாசிங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். அல்லேலூயா. யோசேப்பு சொல்லுகிறதாக பார்க்கிறேன். இந்த யோசேப்பு சொல்றாரு, பூமியிலே இந்த யாக்கோபுடைய வம்சம் உயிரோடு இருக்கிறதுக்காகவும் அவங்க அழியாம காக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் அவர்களை உயிரோடு காப்பாற்ற தேவன் என்ன பண்ணாரு? உங்க எல்லாருக்கும் முன்னாடி என்னை இந்த இடத்துக்கு அனுப்பினார். உங்க எல்லாருக்கும் முன்னாடி அனுப்பினது யாரு சொல்லுங்க? அவர் சொல்றாருல்ல, உங்களுக்கு உங்க எல்லாருக்கும் முன்னமே தேவன் என்னை அனுப்பினது யாரு? அனுப்பினது யாருங்க? தேவன் அனுப்பினார். அப்ப தேவன் இப்ப எப்படி சொல்லலாம்? தேவன் நடத்தினார் அல்லது தேவன் அந்த ஒரு பாதையிலே செயல்படுத்தினார். தேவன் அனுப்பினார். இந்த யோசேப்புடைய சரித்திரத்தை நம்ம கொஞ்சம் கவனிச்சா, இவர் ஆரம்பத்தில் எப்படி சொல்லியிருப்பாரா? முடிவுல சொல்றாரு, எல்லாரும் வந்து சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. 11 சகோதரர்களும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்பா வந்துட்டாரு. ஒரு சொன்னாரு, கவலையப்படாதீங்க, நீங்க அடிச்சுட்டா கவலைப்படாதீங்க. என்னை தூக்கி குளிர போடுறதுக்காக நீங்க அழாதீங்க. என்னை தூக்கி மீதியான விட்டதுக்காக நீங்க அழாதீங்க. நீங்க அழாதீங்க சகோதரா, அண்ணா அழாத. இது அதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. 20 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அதெல்லாம் ஃபீல் வேணாம். இதெல்லாம் இதெல்லாம் முன்னாடி கத்தர் அனுப்பிட்டாங்க. உங்களெல்லாம் காப்பாற்றுறது எல்லாம் தேவ சுத்தம். கொஞ்சம் கேள்வி கேட்கிறேன். அப்பா யோசேப்பு, அன்னைக்கு குளிர் அடிச்சு போட்டாங்க, அப்படி சொல்லிட்டியா? தேவனை அனுப்புகிறார். உங்களுக்கு முன்னாடி உங்களை காப்பாற்றுறதுக்காக தேவனை எகிப்துக்கு அனுப்புகிறார் சொல்லுவியா? அப்ப என்ன சொன்னா? அண்ணா என்னை காப்பாத்து, ரூபன் என்னை காப்பாத்து, சிமியோன் என்னை காப்பாத்து, லேவி என்னை காப்பாத்து. ஒரே கூக்குரல், அழுகிறான். தண்ணீர் இல்லாத குளிரத்துக்கு அடிச்சு போட்டாங்க, அழுகிறான். மீதியானே வராங்க. ஒருத்தர் சொன்னான், இவனை காசு விட்டுறலாம். ஓகே, வித்தாச்சு. பைபிள் என்ன தெரியுமா இருக்கு? அவன் கைகள் கால்கள் கட்டப்பட்டவனாக மீதியானே கையில விற்கப்பட்டான். அப்ப சொல்லிப்பான யோசேப்பு, கர்த்தர் உங்களை காப்பாற்றுவதற்காக என்னை இப்பொழுது கை கால்களை கட்டி யோசிப்பு சொல்லுங்க, சொல்லிடுவாங்க. அப்ப யோசிச்சு பார்த்தேன், இது என்னென்ன வழி, இது எப்படிப்பட்டதான கர்த்தருடைய செயல்னா, கட்டாயம் நீ விரும்புறியோ நீ விரும்பலையோ உங்க கைய கால கட்டி அனுப்புவார் கர்த்தர். என்னடா, எனக்கு இது விருப்பமே இல்லை, எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, ஐ நாட் இன்ட்ரெஸ்ட், எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகவே இல்லை. பட் ஆனா என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் அனுப்புறாரு. இப்போ ஏன் அனுப்புறாரு? இப்பொழுது அறியா அன்னைக்கு ஒருவேளை யோசேப்பின் வாழ்க்கையை கேட்டிருந்தா, எப்ப யோசேப்பு அனுப்புறாரு தெரியலையே. அவன் சொல்லிருப்பான், என்னை கட்டாயப்படுத்தி என் விருப்பம் இல்லாம விருப்பத்தோடு இன்னைக்கு சொல்றோம், எல்லாம் காப்பாற்றிருக்கிறார். நிறைய அடிப்பட்ட உதப்பட்ட
கேட்டகேஸ்லாம் பின்னாடி இப்படிதான் பேசுவோம். என்ன மாதிரி எல்லாம் நன்மைக்காக தான் செய்கிறார். அன்னைக்கு வாங்கின ஐயோ ஐயோ கத்தாவே கத்தாவே எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அன்றைக்கு உபத்திரவப்பட்டது நல்லது. Why? Because நிறைய பிரமாணங்கள், நிறைய வரிகளை கற்றுக்கொண்டு உதவாங்கும்போது தெரியல. உதவாங்கும்போது ஐயோ ஆண்டவரே அடிக்கிறாரே, உனக்கு கண் இல்லையா, உனக்கு காது இல்லையா? அப்புறம் தான் தெரியுது அவருக்கு கண்ணு காது மூக்கு நாக்கலான்றதான் கட்டி கத்தி அமைச்சிருக்கிறார், உத கொடுத்து அமைச்சிருக்கிறார். அவன் குடிய தூக்கி போட்டு கை கால உடச்சு அமைச்சிருக்கிறாரு. சில கேச கை கால உடச்சு அமைச்சிருக்கிறார். கை கால உடச்சு அமைச்சிருக்கிறார். ஏதோ 12 மணி ராத்திரி நான் பைக் எடுத்து சுத்துவாங்க, கீழே விழுவாங்க, கையை உடைப்பாங்க. உடைச்சே ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏன் அனுப்பினாரு? அப்பொழுது அறியார், இப்பொழுது அறிவார், இனிமேல் அறிவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அன்றைக்கு என்னுடைய சகோதரன் சகோதரி என்னை வெறுத்தான், என்னை பகைத்தான், ஏன் தாய் என்னை நேசிக்காமல் போனார், ஏன் தகப்பன் என்னை ஒதுக்கி வைத்தான், ஏன் நான் என்னுடைய சொந்த பந்தங்களால் புறக்கணிக்கப்பட்டேன்? அன்றைக்கு தெரியாது. கட்டாயமான வழிகளுக்குள்ளே தேவன் என்னை கட்டி அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், இதுவும் கர்த்தருடைய வழி, இதுவும் கர்த்தருடைய செயல். சில நேரங்களிலே நாம் விரும்பாத வழிகளிலே தேவன் நம்மை கட்டி அனுப்புவார். குருமுருக்காதீங்க, ஆமென். பொறுமையாக நீ விரும்பாத வழி அனுப்புவார். உனக்கு பிடிக்கவே பிடிக்காத இந்த வழி, அது ஒரு நீ கட்டாயம் பண்ண முடியாது. உன்னுடைய சாய்ஸ கூட அந்த நேரத்தில் கேட்க முடியாது. உன் விருப்பம் என்னமா கேட்கறதுக்கு அனுப்ப மாட்டாங்க, கட்டி அனுப்புவாரு. ஏன் அனுப்புறாரு? ராஜாதிராஜா ஏன் அனுப்புறாரு? நான் சொல்றேன். இரண்டாவது, நான் விருப்பமற்ற காரியங்களின் படியாக கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. யோசேப்பு உண்மையா விரும்பி இருக்க மாட்டான், விரும்பி இருக்க மாட்டான். விரும்பி போனாமா அப்பா அம்மா விட்டுட்டு, தேசத்தை விட்டுட்டு, தாய் தகப்பனை விட்டு, ஆஸ்திகளை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு போய் இருக்கிறத விரும்புவாங்க. விரும்பி போன யோசேப்பு விரும்பி இருக்கவே மாட்டான். அவனுக்கு கொஞ்சம் கூட அதை விருப்பம் இருக்காது. அவனுடைய விருப்பத்தையோ பேச்சை யாருமே கேட்கல. இது வந்து கட்டாயம் சொல்றேன். இரண்டாவது, கட்டாயமான பாதையை கர்த்தருடன் நடத்தும். அல்லேலூயா. இந்த வழி புரிஞ்சுக்கணும். ஐயோ என்னமோ இது பிசாசு தான் பண்றாங்க வாழ்க்கையில எல்லாம் நினைக்காதுங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லாம நடந்தாலும் அந்த வழியே தேவன் நம்மை நடத்துகிறாங்க. அதுதான் சொல்றேன். வாழ்க்கையில நடந்துச்சுங்க. என்னுடைய சொந்த பந்தங்களால் நான் புறக்கணிக்கப்பட்டேன், அவமானமாய் பேசப்பட்டேன், நிந்திக்கப்பட்டேன், வெறுக்கப்பட்டேன். எத்தனையோ வெறுப்புகளும் வேதனைகளும் என் இருதயத்தில் இருந்து என்னை கட்டாயப்படுத்தி கர்த்தருக்கு பிரசாதத்துக்கு அனுப்பினார். கர்த்தர் சாட்சி, என்னை கட்டாயப்படுத்தி அனுப்புறாரு. எல்லா சொந்தங்களை இழந்தவனாக, ஒரு ஆதரவும் இல்லாம கைவிடப்பட்டவனாக இடத்துல வந்து விழுந்தேன். ஒருத்தரும் ஆதரவு இல்லை. ஆனா இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஆதரவு கொடுக்குற ஆண்டவருக்கு சொல்றோம். இன்னைக்கு நான் விழுந்தபடி எனக்கு ஒரு ஆதரவு இல்லை. நான் சொல்லி ஏன் ஆண்டவரை என்ன கொண்டதுங்க போட்டீங்க, ஏன் கொண்டதுல போட்டீங்க நான் கேட்டு எத்தனையோ முறை கட்டாயப்படுத்தி நான் தள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா ஊழியத்துக்கு விரும்பி வந்தாரு? இல்லைங்க, கட்டாயப்படுத்தி அனுப்புறாரு. கட்டாயப்படுத்துறாரு. கையை காலை கட்டி போறாரு, கட்டி அனுப்பிச்சாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக. கட்டாயப்படுத்தி அனுப்புவார். அல்லேலூயா. நமக்கு பிடிக்காது, நமக்கு விருப்பம் இருக்காது, நம்மளால அதை சகிச்சுக்க முடியாது. கர்த்தர் சொல்வார், நீ போய்தான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். இப்பொழுது அறிய மாட்டால் அது ஏன்னா ரோமர் 8:28 சொல்றோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு விதமா சொன்னா, இந்த யோசேப்புக்கு தெரிஞ்சு நடந்தது கூட இல்லை, அவனுக்கே தெரியாம நடந்துச்சு. அவனுக்கு தெரிஞ்சு நடக்கல. அவனுக்கு தெரியுமா அந்த எகிப்து தான் போகணும், நமக்கு தெரியும் இந்த சபை இதுக்கப்புறம் எங்க போகணும். ஆனா அவனுக்கு தெரியுமானா அவனுக்கு எங்க போறோன்னு தெரியாது. கட்டினாங்க, தூக்கி போட்டாங்க தான், அவனுக்கே தெரியாம இடத்துக்கு போனோம். ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். கொஞ்சம் வேதத்தை உங்களுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வர விரும்புகிறேன். நீங்க யோசேப்பு அந்த கானான்ல இருக்கிற வரைக்கும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தாருன்ற வசனத்தை வாசிக்கவே முடியாது. ஆனா என்னைக்கு அவன் எகிப்துக்கு போனானோ அங்க ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கலாம். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் செய்த எல்லாவற்றையும் வாய்க்கப்படினார். சிறைச்சாலைக்காக கண்ணிலே தயவு கிடைக்கும்படி செய்தார். பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போனார். யோசேப்போடு இருந்தார். அவன் புத்திமானாக நடந்தார். அப்போ நம்ம எங்க கட்டாயப்படுத்தி அனுப்புறாரோ அங்க கட்டாயமா அவர் இருப்பார். அதுக்காக கைது சொல்லுவாங்க, இந்த கட்டாயப்படுத்தி அனுப்புறதுல கட்டாயமா இருப்பார். விசுவாசம். மூன்றாவதாக இன்னொரு விதமான வழியிலே தேவன் நம்மை நடத்துகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கலாம். 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 சாமுவேல் 7:8. இப்போது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அல்லேலூயா. உனக்கு உண்டாக்கினேன். இது தாவீதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறார். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து அரசனாக்கி உட்கார்ந்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது என்ன வழி? இது சம்பந்தமே ஆடு மேய்க்கிறவனுக்கு ராஜாவுக்கு சம்பந்தம் இருக்காங்க. ஆடு மேய்க்கிறவனுக்கு ராஜாங்கத்தில் நடத்த தெரியுமா? நீங்க சில வார்த்தைகளை நீங்க சாதாரணமா வாசித்தாலும் ஒருத்தர் நல்ல ஆடு மேய்ச்சார், நல்ல ஆடு மேய்க்கிறார். இல்லப்பா எங்கிட்ட ஒரு தம்பி நல்ல சைக்கிள் ஓட்டுவார், நல்ல சைக்கிள் ஓட்டுறவங்க ஏரோப்ளேன் கொடுத்து ஓட்டிடுவார் தம்பி அப்படின்னா என்ன சொல்லுவான்? தலை சுற்றி அந்த விழுந்துருவோம். எனக்கு சைக்கிளை சுற்றி 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 ஓட்ட தெரியும், ஆனா ஏரோப்ளேனை சுற்றி சுற்றி தான் ஆட தெரியும். தாவீதுக்கு சம்பந்தமே இல்லை. தாவீது என்ன பண்ணாரு? காலையில எழுந்துச்சு, கையில ஒரு ரூட் எடுத்துப்பாரு, ஒரு கிண்ணம் எடுத்துப்பாரு, ஜாலியா மோசப்பட்டெல்லாம் கையில் எடுத்துட்டு போயிடுறாரு வளர்ந்துறதுக்கு. நேரம் ஆடி பேசிட்டு சந்தோஷமா ஆடு ஒரு பக்கம் மேய்க்கு ஒரு பக்கம் மேய்க்கு இருப்பாரு. ஜாலியா மேயறது என்னவோ, பாடுறது என்னவோ, ஊதுறது என்னவோ. வேற சாயந்தரம் ஆச்சா தாவீது வாங்கி தாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. டேனியல் பாஸ்டருக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம். சும்மா நல்ல ஆடுங்க, அழகா பத்திரமா கொண்டு வந்துடும். ரொம்ப குவைட், பயங்கரம், நல்ல சந்தோஷமா ஆடு பேசிட்டு இருக்கான். இவர் சொல்றாரு, ஆடு பேசிட்டு இருந்த உன்னை கொண்டு வந்து ஆகிட்டார். தலையும் புரியல, காலம் புரியல. என்ன செய்யணும்? ஆட்டுக்கு ஒன்றும் தெரியும், ஜனதிக்கு ஒன்றும் தெரியுமா? ஆட காலையில கிளம்பி கூட்டு போகணும். ராஜாவும் காலையில கேள்விப்பட்டார் வச்சுக்கோங்க, தர்பாரி தான் திண்டுக்கல் கூட்டு போட வேண்டியதுதான். யோசிச்சு பார்த்தா இது சம்பந்தமே இல்லாத ஒரு பணி. ஆனா கர்த்தர் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர். சில சந்தர்ப்பங்களை
தேவன் உன் வாழ்க்கையை யோசிப்பாங்க. எப்படியா தாவீது ராஜா ஸ்தானத்துக்கு எப்படி அந்த ஆட்டுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான், இவனை எப்படி அந்த ராஜா சீன்ல கொண்டு வந்து நிறுத்தினாரு அப்படின்னா அதுவே ஒரு பெரிய இதை வந்து மனுஷனால பிளான் பண்ணவே முடியாது. இந்த மாஸ்டர் பிளான் எல்லாம் ஆண்டவர் தான் பண்றாங்க. மாஸ்டர் பிளான் அடே அப்பா, இந்த மாதிரி ஒரு பிளானை நான் பார்க்கவே இல்லை. தாவீதுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் எதிரியை போய் சும்மா பார்த்துட்டு வர்றதுக்காக போயிருக்கிறாங்க யுத்த காலத்தில். அப்படிதான் சொல்லணும். ஏன்னா கோலியாத் வந்து கழுதி மூஞ்சில ஊற்றுவாங்க, பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருப்பாங்க. அவன் வந்து அசிங்கமா திட்டுவான், பயங்கரமா திட்டுவான். இவன் தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு நாள் அவருடைய தகப்பனா அவனை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும், வெளியே போன நம்ம பையன் ரொம்ப கஷ்டப்படுறான். வீட்டுல பொண்ணு உட்காந்து அவ்வளோ வேலை செய்வான். அம்மா சொல்லுவான், ஏய் பொடி, அவனே என்னன்னாலும் வேலை செஞ்சு டயர்டா வந்திருப்பான், அவன் காப்பீடு வச்சு கூட இது நல்லா எங்கேயாவது போய் பேப்பர் வச்சு படுத்துட்டு வந்துருவான். ஆனா இதுக்கு வீட்டுல உட்காந்து நம்ம காலையில சாமான் இருப்பாங்க, வீட்டை கழிஞ்சிருப்பாங்க, அது மொழிப்பாங்க, எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்றது. அம்மா சொல்றாங்க டீ காஃபி போட்டு அவருடைய கல்லாம் வலிக்குதுமா, கையை காலை பிடிச்சி விடாடி. ஆமா, நம்ம தம்பி ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல பண்றான் பாருங்க, அது ஐயோ அவன் அம்மா வந்து கலைகளையா சொல்றாங்க, சிக்கனை சாப்பிட்டு கம்பல் பண்றான். ஆமா அப்படிதான் நிறைய போயிருக்கிறாங்க. வீட்டுல இருக்கிறவங்க என்ன தெரியும், ஒண்ணு தெரியாது. அப்படிதான் ஈசாய் நினைச்சிட்டு இருக்கான். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அண்ணன் எலியாபு அபினதாபு சம்மா எல்லாம் போய் சொம்மா நின்றுட்டு இருக்கிறான். நீ என்ன பண்ண, அவனுக்கு நல்ல வளர்த்த பயிரும் கொழுக்கட்டையும் பால் கட்டியும் கொண்டு போ. காலையில இருந்து வெயில்ல காஞ்சிட்டு வரான் தாவீது, ஆடி பேசிட்டு. இவனுக்கு ஒண்ணே இல்லையா, இந்த சூடு கிட்ட சொன்ன கிட்ட ஜனங்களுக்கு போய் என்ன கொடுக்கணும், வளர்த்த பயிர் கொழுக்கட்டை பால் கட்டி. இந்த மூணு எழுது பைபிள் நான் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிப்பேன். இந்த மூணு சாப்பிட்டா இன்னும் சாப்பிட்டு தெப்பா இருக்க முடியும். எவ்வளவு தான் திட்டு நான் சாப்பிட்டேன். எடுத்துட்டு தாவி உடனே ஓடல, தன் கிட்ட இருந்த ஆடுகளை எல்லாம் காவல்காரனை கூப்பிட்டு இதெல்லாம் நீ பத்திரமா பார்த்துக்கோ, 2 நாள் நான் எங்க அண்ணனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி எல்லா ஆடுகளையும் காவல்காரன் வசம் ஒப்படைத்து விட்டு ஓடிப்போம். சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன். அங்க ஓடி போய் யுத்த காலத்துல போய் நிற்கிறான். பார்த்தா இஸ்ரவேல் சேனை அப்படியே அணிவகுத்து நிற்கிறது. மந்திரி தளபதி எல்லாம் நினைக்கிறான். சவுல் ராஜா ஒரு பக்கம் நிற்கிறான், ஆப்போசிட்ல ஒரே ஒரு ஆள் நிற்கிறான், கோலியாத். அவன் சொல்றான், ஏன் வாங்கடா, இப்படி சண்டை போடுங்கடா, தயவு செய்து வாங்கடா. சொல்றான் வரல, இப்ப நான் வந்துடுறேன். அதுவும் செய்யறேன், நீ வரவிடாது, இங்கே இருக்கிறோம் 1000 நாள் பேசிட்டு வாங்கடா, வரமாட்டேன். இது போதாத வரைக்கும் ராஜா என்ன பண்ணாங்க, ஒரு பிளான் பண்ணிட்டான். ராஜா என்ன பிளான் பண்ணிருக்கான் அப்படின்னா, இந்த பெலிஸ்தனை யாராவது கொண்டு சாவடிச்சா என் கூட கொடுத்தாரு, நல்லா பணம் கொடுத்தாரு. அவனுக்கு எவனாவது தான் போவானா, நம்ம உயிரை காப்பாற்றுவானா, அவன் உயிர் அவனுக்கு, அவன் உயிர் போய் அவன் சொன்னான், யாராவது ஒருத்தர் இந்த கோலியாத்தை மட்டும் வெட்டி சாவடிச்சா அவனுக்கு என் பொண்ணை கொடுத்தாரு. இந்த தாவீது அந்த இடத்துல போய் நிக்கிறான்னா, வசனம் சொல்லுது, இவன் அந்த யுத்த காலத்துக்கு யுத்தம் செய்யணும்னு போகல. அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், அவனுக்கு அந்த யுத்த காலத்துக்கு வெறும் பார்வையாளனாக சென்றான். அல்லேலூயா. யாரா போனோம் இப்படி வாங்க, நீங்க 1 சாமுவேல் புத்தகத்துக்கு வந்துருங்க, கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்.
ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தர் எம்மாத்திரம். அல்லேலூயா. இவன் அங்க ஒரு யுத்தம் பண்ணணும், அங்க கோலியாத்தை சாகடிக்கணும், இந்த யுத்தம் ஏன் தலைமையில வச்சிருக்கிற யுத்தம். இவன் இதெல்லாம் நினைச்சு போகவே இல்லை. இவன் எதுக்காக போனா, அண்ணமாரிகளுக்கு தின்பண்டங்களை கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு, ஸ்நாக்ஸ் சொல்ல முடியாதுல்ல, அத்தனை பேர் இருக்காங்கல்ல, டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டு என்ன நடக்குதுங்க, ஒரு விசிட்டரா பார்க்க வந்திருக்காங்க. அங்க நின்று கேட்கறாங்க எல்லாரும், சாமிச்சு என்ன முடியும். அங்க சொன்ன சொல்றா, இந்த கோலியாத்தை மட்டும் சாவடிச்சா ராஜா ஒரு பொண்ணே கட்டி கொடுத்தாரு. செம்மையா இருப்பாரு பார்வையாளர். உண்மை நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படிதான், அங்க ஒரு அப்படிதான் போவாங்க அந்த சம்பவம். இது மட்டும் சாவடிச்சு நீ கூட சொல்ற சாவடிகள் கிடைக்கும். இதை அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருந்த அண்ணமாரு போக மாட்டான், வந்த தங்கையும் போக மாட்டான். இந்த சகோதரர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல சுபாவம் இதுதான். இவனும் வாழ மாட்டான், மக்கள் வாழ மாட்டான். அவங்க கிட்ட வந்து கேட்கிறாங்க, நீங்க என்ன பேசிட்டு இருக்கிற, திருப்பி இங்க இருந்து மறுபடியும் கொண்டு கழிப்பிட்டு யார கடல போய் கேட்கலாம். இந்த சாப்பிட்டு என்ன கேட்கும், அவனுக்கு ஒரு டவுட் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. இஸ்ரேல் ஜனங்களை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருந்தான். இந்த குரூப் ஒன்று சொல்லும், அந்த குரூப் ஒன்று சொல்லும். எது உண்மையை கேட்கறதுக்குள்ள நம்ம மண்ண குறைக்க இன்னொரு குரூப்ல போய் நிற்கிறான். என்ன நடக்குது, இந்த சாப்பிட்டு என்ன நடக்குது சொல்றாங்க. நான் சொல்றேன், இவங்க வெறும் பார்வையாளனாக போனவங்க, ஆனா கர்த்தர் இவங்க அவங்களுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அல்லேலூயா. சொல்றேன், சில இடங்கள்ல நீங்க சும்மா போயிருப்பீங்க, ஆனா கர்த்தர் அங்க உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காரு, அது ஒரு பெரிய மகிமையை வச்சிருக்காரு. நீ அங்க வெறும் பார்வையாளனா போயிருக்கிற, சும்மா என்ன நடக்குது வேடிக்கை பார்க்கறதுக்காக போயிருக்கிற. எங்க போய் நின்றாதீங்க, அதை வேற சொல்லணும். சில வார்த்தை சொல்லாம திருப்பி கேமரே வந்துருந்தாங்க. பாஸ்டர் எல்லாம் சொன்னார் வேடிக்கை பார்க்க சொல்லி, அங்க என்ன டிவி நிறைய டிவி வச்சிருக்காங்க, வேடிக்கை பார்க்க. நீங்க என்ன சந்தர்ப்பமா, என்ன சந்தர்ப்பம்? நான் சொல்லுவேன், ஆந்திராவில் வந்து ரெண்டு தேவதூதர் அந்த பக்கம் நான் சொல்றேன், தயவு செய்து வரும்போது எக்காலம் வேண்டாம், பட்டே ரொம்ப தண்ணி கறி கண்ணை மட்டும் குடிச்சிட்டு போயிருக்கேன். அல்லேலூயா. சும்மா வருவாங்க. இது நம்ம வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருக்கிற வழி. நான் சத்தியத்தின் அடிப்படையில் பேசுறேன். சும்மா இருக்கும், நமக்கு சம்மந்தமே இருக்காது. நமக்கு அந்த இடத்துல தேவன் ஒரு பிளாட்ஃபார்ம் ஆயிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அமெரிக்க தேசத்துல நடந்த உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ற பாருங்க. அன்றைய பிரசனம் வந்து டிடி ஜேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்கிறார். டிடி ஜேக்ஸ் இருக்கிறார், பெரிய ஊழியக்காரர். அவருடைய ஆரம்ப நாட்களிலே அவர் ஒரு கருப்பு அமெரிக்கர் தன்னுடைய ஒரு சின்ன சபையை நடத்தி கொண்டிருந்த ஒரு மனுஷன். அவருடைய சபையில ரொம்ப சொற்பமான நபர்கள், அந்த சொற்பமான ஜனங்கள் இருக்கிற சபையை நடத்தி கொண்டிருக்கிறவர் லோக்கல் கேபிள் சேனல்ல தன்னுடைய செய்திகளை போடுவாங்க. அவர் ஒரு அரை மணி நேரம் செய்தி கொடுப்பாரு. அந்த அரை மணி நேரத்துல கொஞ்சம் கட்டிங் தான் பண்ணி 20 நிமிஷம் செய்தியை அதை மாற்றுவாங்க. மாற்றி 20 நிமிஷம் அந்த செய்தியை போடுவாங்க அந்த சேனல்ல, லோக்கல் கேபிள் சேனல் அந்த அமெரிக்கா மாகாணத்துல. இது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருந்துச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே தேசத்துல பால் கிரவுச் அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கார். நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், டிபிஎன் அப்படின்னு ஒரு சேனல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரினிட்டி பிராட்காஸ்ட் நெட்வொர்க் அதனுடைய முழு அர்த்தம். டிபிஎன் ஒரு பெரிய சேனல். அந்த பெரிய சேனலோட சேர்மன் ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டு இருந்தார். சில தன்னுடைய சேனலுக்கு தேவையான சில காரியங்களை அவர் எடுக்க சொல்லி ஆயத்தமா இருந்த பொழுது திடீர்னு அவருக்கு பயங்கர மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அவருக்கு உடனே இல்லை பேக்கப் கொஞ்ச நேரம் 10 minutes ரெஸ்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு நேராக போய் ரூம்ல போய் உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்துடலாம். இந்த மைண்ட் ஒரே டிஸ்டர்பாக இருக்கு, நமக்கு எதுவுமே சரியா வரமாட்டேங்குது அப்படின்னு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துக்கிட்டு திடீர்னு கையில் இந்த ரிமோட் எடுத்து அப்படியே வந்துக்கிட்டே வந்துடலாம். ஒவ்வொரு சேனலாக மாற்றிக்கிட்டே வந்தப்போ திடீர்னு
இந்த டிவி ஜேக்ஸ் அவருடைய ப்ரோக்ராம் வந்துச்சான். திடீர்னு சேனல்ல அந்த டிவில இருந்து ஏதோ ஒரு வார்த்தையை அவர் பேசுறாங்க. பேசி முடிஞ்சு அந்த ஒரு வார்த்தையை பேசி ஜவுன அவ்வளவுதான் ப்ரோக்ராம் முடிஞ்சு சேனல். இந்த கவுன்சிலுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், மனசுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம். உடனே மறுபடியும் வச்சு பார்க்கிறார் அந்த சேனல்ல, மறுபடியும் அந்த ப்ரோக்ராம் எதுவும் வரல. உடனே அந்த லோக்கல் சேனலுக்கு போன் பண்ணி அந்த நம்பர் கேட்டவங்க சொல்றாங்க, அவங்க நம்பர் தெரியல, நாங்க ட்ரேஸ் பண்றோம் சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள எப்படியாவது ட்ரேஸ் பண்ணி அந்த நம்பர் வாங்கி அதுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே அப்படி இப்படிமா ட்ரேஸ் பண்ணி அந்த டிடி ஜேக்ஸ் அவருடைய நம்பரை வாங்கி கொடுத்தாங்க. உடனே இவர் ஃபோன் பண்ணி, ஐயா நீங்க எங்க ஊழியர் செய்யுங்க, என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சு சொல்ல மாதிரி சின்ன கிராமத்துல நான் வந்து ஊழியர் செய்யறேன், அந்த மாதிரி இந்த லோக்கல் சேனல் இந்த மாதிரி ப்ரோக்ராம் போடுவோம் அப்படின்னு. உடனே சொன்னாங்க, ஆண்டவர் செய்தி மூலமா ரொம்ப அபரிமிதமா ஆசீர்வதிச்சார். பெரிய செய்திலாம் கொடுக்க ஒரே ஒரு வார்த்தை, அல்லேலூயா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஒரே ஒரு காரியத்தை தாழ்மையா கேட்கிறேன், எனக்கு நீங்க அனுமதிக்க முடியுமா? என்ன அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாரா, ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் எங்களுடைய நெட்வொர்க்ல நீங்க செய்தி கொடுக்க முடியுமா? டிவிஎன் சேனல் 120 நாடுகளில் ஒளிபரப்பாகிட்டு, அல்லேலூயா, 120 நாடுகளில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. 120 நாடுகளுக்கும் டெய்லி அரை மணி நேரம் இந்த டிவி ஜேக்ஸோட செய்தி போகுது. அல்லேலூயா, கர்த்தர் ஆசீர்வதிச்சார், மகிமையா மாறுச்சு. இப்போ அவர் சபையில 40,000 பேர் ஆத்துமாக்கள் இருக்காங்க. 40,000 விசுவாசிகளை கொண்ட ஒரு பெரிய சபை. அது மாத்திரமல்ல, இப்பொழுதும் அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு அடிக்கடி போய் ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு. ஒரு சின்ன பட்டணத்துக்குள்ள அந்த மனுஷனுக்கு தேவையான, அந்த கவுன்சிலுக்கு தேவையான ஒரு வார்த்தையை தேவன் ஒரு சந்தர்ப்பமா ஜேக்ஸ் வாழ்க்கையில தேவன் நமக்கு என்ன எங்க வச்சிருக்கிறது தெரியாது. ஆமென். அதான் கர்த்தர் சொன்னார், ஒருத்தனை அற்பமா எண்ணாமல் இருங்கள். அல்லேலூயா, ஒருத்தனை அற்பமா எண்ணாதீங்க. கர்த்தர் யாருக்கு எங்க எந்த சந்தர்ப்பம் வச்சு எங்க அடிச்சு தூக்கிட்டு போவான்னு தெரியாது. நல்ல வழிகளை எங்களுக்கு கற்றுத் தருகிற நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக நன்றி சொல்லுகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. இன்றைக்கு கேட்டது போலவே தகப்பனே, நீங்க செய்கிறது இன்னது என்று நாங்கள் அறியோம் ஆண்டவரே. ஆனால் இனி அறிவோம் எங்க வாழ்க்கையில நீர் நன்மையை தான் செய்கிறீர் என்பதை உமக்கு சாட்சிகளாய் நின்று சொல்லுவோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த 4 வழிகளிலும் ஏதாகிலும் ஒரு வழியிலே இந்த பிள்ளைகளை நடத்தி ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மகிமையினாலும் கிருபையினாலும் நிரப்பும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும். எல்லா வியாதிகள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் நீக்கி போடும். சாபங்கள், பிரிவினைகள், செய்வினைகள், மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், கட்டுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிற ஆண்டவரே, பாதாளத்திலே கட்டுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். விடுதலை ஆக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிப்பீராக, ஐஸ்வர்ய ஆசீர்வாதத்தாலே நிரப்புவீராக. தேவ ஜனம் இன்னும் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழும்படிக்கு தேவன் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். அநேக சாட்சிகளை எழுப்பி தாரும், சாட்சியாய் நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லுவோமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.